என்ன திரும்பவும் போன் கட் ஆயிடுச்சு. எப்படி 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 போன் தானா கட்டாச்சா? போனை உன்னோட யூனிட் கட் பண்ணிருப்பான்னு சொல்லு. நான் தான் சொன்னேன்னு இப்படித்தான் நடக்கும்னு. பெரியவங்க சொன்னா கேட்கணும். அக்கா அக்கா, சூர்யா அங்கிள் டிவில நம்மள பத்தியும் இந்த காலனி பத்தியும் பேசுறாங்க, வாங்கக்கா. வா பார்க்கலாம். அனுவ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில வந்த தேவதாவ கடவுள் எனக்காகவே அனுப்பி வச்ச ஸ்பெஷல் கிஃப்ட். அவ இல்லைனா இந்த சூர்யா இல்ல. அதே மாதிரி அந்த காலனி ஜனங்களும் ரொம்ப நல்லவங்க. அவ்வளோ அன்பா வெகுளியா இருந்தாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். தேங்க்ஸ். சூர்யா சார் அனுவ ஒரு தேவதைன்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் சுப்பு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சூர்யா சார் அதே தான் சொல்றாரு. பொம்பளை புள்ளைய பெத்தவங்க கொண்டாடுறதை விட கட்டிக்க போறவன் கொண்டாடணும். அதுதான் பெருமை. அப்படி பார்த்தா அனு ரொம்ப கொடுத்து வச்சவன். யாரோ சூர்யா சார் ரொம்ப பிகு பண்ற ஆளுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிகு பண்ற ஆளா? எந்த லூஸ் அப்படி சொல்லுச்சு? நான் வரேன். உன்ன நல்லா பேசுறாருல சுப்பு. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நீ என்ன புண்ணியம் பண்ணியோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுப்பு. புஷ்பாம்மா, சூர்யா சார் மாதிரி ஒரு வைரக்கல்லு தானா உங்க கையில வந்து விழுந்திருக்கு. அத பத்திரமா வச்சுக்கோங்க. குட் மார்னிங் அனு. குட் மார்னிங் ஸ்வப்னா. சூர்யா சார் வந்துட்டாரா? வந்துட்டாராவா? காலையில இருந்து ஒரே மீட்டிங். மீரா மேடம் சார் கூட தான் இருக்காங்க. சார் பயங்கர பிஸி. இப்ப கூட மீட்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஓகே ஸ்வப்னா, நான் வெயிட் பண்றேன். என்ன சார் இப்பவே என்ன மீட்டிங்? உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இப்பதான் அப்பா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிருக்காரு. இப்ப போய் மீட்டிங் பிசினஸ்னு இருந்தா என்ன சார் அர்த்தம்? உங்க கையோட கை கோத்துக்கிட்டு தூண்ல சாஞ்சுக்கிட்டு நம்மள யாரும் பாத்துருவாங்களோன்ற பயம் எதுவும் இல்லாம எங்கேயாச்சும் சந்தோஷமா நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு சார். மேடம் என்னங்க? தேங்க்யூ. அனு, மீட்டிங் இப்போதைக்கு முடியாது போல. மீரா மேமும் சூர்யா சாரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே ஸ்வப்னா. ஒருவேளை தர்ஷன் சொன்னது உண்மையா இருக்குமோ? வேணும்னே சூர்யா சார் பிஹேவ் பண்றாரோ? சாச்சா, சூர்யா சார் அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. சார், நீங்க இதை செக் பண்ணிடுங்க. டைம் என்ன மீரா? ஓ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? பட் வாட் ஹேப்பன் டு அனு? இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கு வரலையா? சார், அனு வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். இருங்க சார், கால் பண்ணி வர சொல்றேன். ஹலோ மேம். உடனே சார் கேபினுக்கு வா. எஸ் மேம், வரேன் மேம். காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் இந்த சூர்யா சாருக்கு என் ஞாபகமே வந்திருக்கு.
அனு ஏய் நில்லு நில்லு, அனு அனு நில்லு சொன்னா கேளு ஓடாத ஏய் எங்க விட மாட்டோன்னு வா 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 ஏய் ஐயோ அனு அனு எஸ் மேம் குட் மார்னிங் சார் என்னாச்சு அனு சார் 2 தடவை சொல்லிட்டாரு அவரை டிடெக்ட் பண்றதை நோட் பண்ணிக்கோ ஐம் சாரி மேம் சாரி சார் நீங்க நோட் பண்ணுங்க அந்த லேப்டாப்ல அப்படி என்னதான் இருக்கு ஒரு தடவையாவது என்ன நிமிர்ந்து பார்க்க கூடாதா சார் அனு நோட் பண்றல எஸ் மேம் எத்தனை தடவை இரும்பி காமிக்கிறது ஒரு தடவையாவது என்ன பாக்குறாரா பாரு இப்ப இந்த ஃபியூச்சர் பிசினஸ் பிளான் இந்த லெட்டர் எல்லாம் தேவையா தட்ஸ் இட் அனு இத பக்காவா டிராஃப்ட் பண்ணி எனக்கு மெயில் சென்ட் பண்ணு சார் யூ மே கோ அனு ஓகே சார் என்னாச்சு இந்த சூர்யா சருக்கு அனு வந்தாச்சான்னு கேட்டுட்டு அனுவ பார்க்காமயே அனுப்புறாரே என்னவா இருக்கும் என்ன வேணா இருக்கட்டும் அனு அப்செட் ஆயிட்டா அவ முகத்தை பார்க்கவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பெரிய மீட்டிங் பெரிய இந்த மீட்டிங் ஒரு ஸ்டாஃப் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய மீட்டிங் மண்ணங்கட்டி மீட்டிங் எவ்ரிதிங் சீம்ஸ் குட் இந்தா இத கரெக்ட்டா செக் பண்ணிடு ஷியோர் சார் எஸ் சார் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க தேங்க்யூ மேடம் கெட் பேக் டு யுவர் ஒர்க் தேங்க்யூ சார் என்ன அனு ஏன் டல் ஆயிட்ட இல்ல மேம் நான் நார்மலா தான் இருக்கேன் நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும் சூர்யா சார் உன்னை இக்னோர் பண்றாருன்னு தானே நீ அப்செட்டா இருக்க ஆக்சுவலி அனு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த ஒரு கிளையண்ட் ஒருத்தர் சூர்யா சார் உனக்காக உங்க காலனில தங்கியிருந்தத ரொம்ப கேவலமா பேசிட்டாரு எனக்கு புரியுது அனு உனக்கும் சூர்யா சாருக்கும் நடுவில் இருக்கிற லவ் என்னன்னு ஆனா இந்த உலகத்தோட வியூல இது ஒரு சீப்பான விஷயமா தானே தெரியுது சாரி அனு இத நான் சொல்லல அந்த கிளையண்ட் சொன்னாரு இப்ப யோசிச்சு என்ன பண்ண முடியும் நானும் இதை எப்படி இல்லாமோ சூர்யா சார் கிட்ட சொல்லி பார்த்தேன் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது கொஞ்சம் கூட அவர் புரிஞ்சுக்கவே இல்ல இட்ஸ் ஓகே அனு நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத நீ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்க சோ பெண்டிங் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் உனக்கு யூ கேரி ஆன் அனு மேம் சொல்ல அனு எனக்கு மூடு சரியில்லை மேம் நான் கிளம்புறேன் மேம் வாட் இன்னைக்கு தான் ஜாப்க்கே வந்திருக்க அதுக்குள்ள போறேன்ற இல்ல மேம் எனக்கு மூடு சரியில்லை சரி சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டாவது போ மெசேஜ் பண்றேன் மேம் நோ 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 சூர்யா சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அனு ஓகே மேம் நான் சொல்லிட்டே போயிடுறேன் அப்புறம் அந்த கிளையண்ட் சொன்ன விஷயத்த சார் கிட்ட கேட்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி சார் அப்செட்ல இருக்காரு நான் உன்கிட்ட சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பா என்ன கூப்பிட்டு கேட்பாரு
ஏன் அவகிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்னு. ஓகே அனு? ஓகே மேம். ம். பொய்யா கொளுத்தி போட்டாச்சு. இனி என்ன நடக்குதுன்னு பாப்போம். அனு சூர்யா சார் கிட்ட நான் சொன்னதை பத்தி கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே கேட்டாலும் சமாளிப்போம். சார், நான் கிளம்புறேன். ஓகே அனு, பாய். நாம கொளுத்தி போட்டது பத்திக்கிச்சு போல இருக்கே. நல்லா அப்படியே எரியட்டும். இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். என் பெயின் என்னன்னு கொஞ்சம் அணுவுக்கும் தெரியட்டும். ஆட்டோ. எங்கம்மா போனோம்? எங்கேயாவது போங்கக்கா. ஏறுமா போலாம். அக்கா, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணிருக்கீங்களாவா? 5 years டீப் லவ்மா. லவ் பண்ணவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஓ, அப்போ நீங்களே சொல்லுங்கக்கா. லவ் பண்றவன் அந்த பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணணும்? என்னெல்லாம் பண்ணணுமா? எல்லாமே தாம்மா பண்ணணும். அப்படி பண்ணலனா அது என்னமா லவ்? அக்கா, என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்களேக்கா. முதல்ல லவ் பண்ற பொண்ணு வந்து நின்னா அவளை ஒரு கண்ணால பாக்க தெரியணுமா வேணாமா? அப்படியே ரொமான்டிக் லுக் விடணுமா இல்லையா? எப்ப பாரு மௌன குரு மாதிரி அப்படியே உம்முன்னு லேப்டாப்பே பாத்துட்டு இருந்தா எரிச்சல் வருமா வராதா? இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது எதுக்கு? லவ் பண்றவன் பாக்க தானே. அப்புறமா லிஸ்ட் நிறைய இருக்குக்கா. நம்மள சுத்தி எவ்ளோ பேர் இருந்தாலும் கண்ணாலேயே பேச தெரியணும். எப்படி எப்படி கண்ணாலியவா? மேல மேல சொல்லு. லவ் பண்ற பொண்ண பாக்குறப்போ கண்ணே மணியேன்னு ஏதாவது கொஞ்சம் கவிதைலாம் சொல்லணும்ல. கவிதைலாம் சொல்லணுமா? உன் ஆனதெல்லாம் செய்யறது இல்லையாமா? அந்த வயிற்றெரிச்சல கேட்காதீங்கக்கா. ஒரு மண்ணும் தெரியல. சரியான டியூப் லைட். நான் எப்போ சிக்னல் கொடுத்தா கூட என்ன பார்க்காம எப்ப பார்த்தாலும் பிசினஸ், மீட்டிங், கிளைண்ட், ப்ராஃபிட்னு தண்டும் தண்டும். நம்ம ஆளு வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களே, ஒரு 4 பேரு பாக்குற மாதிரி 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். ரொமான்டிக்கா பேசுவோம். அப்படியே பக்கத்துல வந்து ஐயோ. அனு, நான் டிக்டேட் பண்றத எழுது. அனு, எழுது. கடுப்பாகுதுக்கா. அக்கா, எனக்கு இங்க வந்து நிப்பாட்டுறீங்க? நீ புலம்புன புலம்புக்கு கடலை போய் குதிச்சாதான் சரியா இருக்குன்னு என் ஆட்டோவுக்கு தோணிடுச்சு போல இருக்குமா. சரிக்கா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேமா, ஓகே.
சாக்லேட். ஏய் யாரு? ஏய் அக்கா இந்தாங்க. ஏய் யாரு? ஏய் அக்கா இந்தாங்க gift. ஏய் யாரு? அனு கண்ணாலேயே பேசுங்க சார். ஹலோ அனு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. உன்னை பார்க்க வந்ததில் சுத்தமாக அதை மறந்துட்டேன். நான் உடனே போய் ஆகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ ஆட்டோவில் போயிட்டுருக்கியா? சாரி அனு. நோ ப்ராப்ளம் சார், நான் போய்க்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருணு, நான் உடனே ஆட்டோ புக் பண்ணுறேன். பரவாயில்ல சார், நான் புக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. அனு, நான் ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்குறேன், அப்புறம் போகிறேன். பரவாயில்ல சார், நான் புக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. ஷோர் அனு? ஷியோர் சார். சாரி அனு, நான் வேற பக்கம் போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா உன்னை ட்ராப் பண்ணிடுவேன். இட்ஸ் ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. நெட்டே இல்லையே, இப்ப நான் எப்படி புக் பண்றது? ஒழுங்கா சூர்யா சரியா புக் பண்ண சொல்லிருக்கலாம்.